2019 திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற 38 எம்பியும் பெஞ்ச் தேய்ச்சதான் மிச்சம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீர்கள் என்றால் 2014 கிட்டத்தட்ட 40 எம்பிகள் சென்றார்கள். சென்று 40 எம்பிகள் என்ன செய்தார்கள்? ஆனால் நாங்கள் சென்று எதற்கெல்லாம் குரல் எழுப்ப வேண்டுமோ குரலை எழுப்பி உரிமைகளுக்காக போரிட்டு சிஏ சட்டத்துக்கு எதிர்த்து நாங்கள் பேசி வாக்களித்தோம். இவர் என்ன செய்தார்? சிஏ சட்டம் ராஜ்யசபால் வரும்போது பயந்து ஓடி அவர் எம்பிகள் எல்லாம் வெளியே வந்திருக்குன்னு சொல்லி சிஏக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டவர் தான் எடப்பாடி. அதனால் அவர் சொல்வதெல்லாம் ஏற்படுவதில்லை. பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்சித்தீவை வந்து காங்கிரஸும் திமுகவும் தாரவாத்து துரோகம் பண்ணிருச்சு, அவங்க செஞ்ச பாவத்துக்கு தமிழக மக்கள் பாடம் புகட்டணும்னு பேசியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று கூட பேச்சில் திரு மோடி அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். அதாவது திமுக அது அண்ணாமலையை ஜோக்கர் என்று சொன்னதுக்கு, கோமாளி என்று சொன்னதுக்கு வருத்தப்பட்டார். ஏன்னா நான் அது குறிப்பாக என்னை குறிப்பிட்டு பேசினார். எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, நாங்கள் எத்தனையோ சொல்கிறோம், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை, வெள்ள நிவாரணத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றுமே பங்களிக்கவில்லை, தமிழ்நாட்டுக்கு எந்த பணிகளும் ஒன்றிய அரசு மூலம் அதெல்லாம் அவர் காதில் கேட்க மாட்டது. ஆனால் அண்ணாமலை ஒரு கோமாளி என்று சொன்னால் மட்டும் அவர் காதில் விடுகிறது. எதாவது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? நிச்சயமாக. அதாவது பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி, திமுகவை சேர்ந்த அனைத்து தோழர்களும் மக்களோடு மக்களாக பணியாற்றுகின்றால் இந்த முறை அது குறிப்பாக எங்கள் தலைவர் திரு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 3 ஆண்டில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளும் அதைவிட அதிகமாக சொல்லாதையும் செய்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறார். அது ஒன்றே போதும் எங்கள் வெற்றிக்கு. மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி, மார்ஜினை பற்றி தான் நாங்கள் கவலை பண்ணோம் அப்படின்னு ஒரு கருத்து வச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.